நாளைய தினம் சித்ரா பௌர்ணமி. மிக மிக அரிய ஒரு பௌர்ணமி. இந்த நாள நம்ம தவற விட்டுடக்கூடாது. இந்த நாள்ல மங்கள நீராடுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குளிக்கும் நீர்ல இந்த பொருட்கள இன்றைய தினம் நம்ம சேர்த்து குளிச்சோம் அப்படின்னா, கடன் அப்படிங்கிறது ரூ. 1 கூட இல்லாம, கடுகளவு கூட இல்லாம உங்களுக்கு தீரும். அது மட்டும் இல்ல, பணம் வருடம் முழுவதும் உங்களுக்கு வந்து சேரும். அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த பௌர்ணமியிலேயே சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. மற்ற நாட்களை விட, அதாவது மற்ற பௌர்ணமி நாட்களை விட இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நம்ம செய்யக்கூடிய பூஜைக்கும் வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் பன்மடங்கு வீரிய சக்தி அதிகமாக இருக்கு. கோயிலோட சக்தியே பார்த்தீங்கன்னா இந்த சித்திர மாசத்துல பௌர்ணமி நாளில் இன்னும் அதிகமாக அதீத அளவில் அந்த சக்தியானது வெளிப்படும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் சித்திர தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோவிலில் நடக்கும். அந்த நாளில் நம்ம கோயிலுக்கு செல்கிறப்ப நம்ம மீது நல்ல ஒரு அதிர்வலைகள் பட்டு நம்மளை வாழ்க்கையில் செம்மையுற செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலையே பூஜை அறையில் நம்ம கோயிலாக நினைத்து பல வழிபாடுகளும் பூஜைகளும் செய்யலாம். அதே போல் இந்த புண்ணிய தீர்த்தங்களில் நீராடல் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாளில் ஒரு விரத நாளில் போய் நீராடணும் அப்படின்னா அதற்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நம்ம புனித நீராடல், இந்த மங்கள ஸ்நானம் செய்வது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மங்கள பொருட்களை வைத்து நம்ம நீராடுவது தான். இந்த மாதிரி செய்யறதன் மூலமாக நமக்கு பன்மடங்கு சக்தியானது கிடைக்கும். நல்ல அதிர்வலைகள் நமக்கு காலையிலேயே சுவாமி கும்பிடுவதற்கு முன்னரே நமக்கு நிறைய கிடைச்சிரும். இந்த மங்கள ஸ்நானம் பற்றி நான் ஒரு தனி பதிவாகவே அப்புறம் போடுறேன். தண்ணீருக்கு நம்ம ஆன்மீகத்தில் மிக முக்கிய பங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால தான் சொல்லுவாங்க பாருங்க, 2 டம்ளரில் தண்ணியை வச்சுக்கிட்டு 1 டம்ளரில் நெகட்டிவ் வேர்டையும் 1 டம்ளரில் பாசிட்டிவ் வேர்டையும் சொல்லி பாருங்களேன். அந்த நெகட்டிவ் வேர்டு சொன்ன டம்ளரில் இருக்கிற தண்ணீர் அப்படியே பாசாம் பிடிச்சி போய் அது ஒரு ஸ்மெல் வர்ற மாதிரி கொஞ்சம் நாட்கள் அப்படியே இருந்ததுன்னா ஆயிடுமா. அந்த இன்னொரு பாசிட்டிவ் வேர்டு சொன்ன டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீர் அப்படியே தெளிவாக அப்படியே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சயின்ஸ் படியே நிரூபித்த உண்மை. அதனால் தண்ணீருக்கு ஒரு அபரிமிதமான சக்தி இருக்குது. அதனால் தொடர்ந்து தண்ணீரில் சில பொருட்களை நம்ம போட்டு குளிக்கிறப்ப நமக்கு தீராத கஷ்டம் இருந்ததுன்னா கூட விலகும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. சரி, இதில் ஒரு 10 பொருட்கள் சொல்கிறேன். அதில் உங்களால் முடிஞ்ச பொருட்கள் அதை போட்டு நீங்கள் குளிங்க. முதல்ல நம்ம குளிக்கிற நேரம் இந்த நாளில் எப்போ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் குளிக்கிற பொருட்களை சேர்க்குற மாதிரி குளிக்கிற நேரம் முக்கியம். இந்த வருடமானது சித்ரா பௌர்ணமியானது வெள்ளிக்கிழமையில மே 1ஆம் தேதி வந்திருக்கு. வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே நமக்கு தெரியும் சுக்கிர பகவானுக்குரிய நாள். சித்ரா பௌர்ணமி அப்படின்னாவே சந்திரனுக்குரிய நாள். இந்த சுக்கிர பகவானோட அருளும் சந்திர பகவானோட அருளும் கிடைக்கக்கூடிய நாள். இந்த நாளில் இவர்களுக்குரிய பொருட்களை நம்ம தண்ணீரில் சேர்த்து குளிப்பதால் இவர்களுடைய கடாட்சமும் மகாலட்சுமியோட கடாட்சமும் நமக்கு கிடைக்கும். சரி, இந்த நாளில் நம்ம காலையில் எப்போ குளிக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் சரி, நான் ஏற்கனவே சொன்னது தான், பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சிங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். அந்த நேரத்தில் என்னால் எழுந்து குளிக்க முடியாதுங்க அப்படிங்கிறவங்க காலையில் 6 to 7, இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால சுக்கிர ஓரையில் குளிச்சிங்க அப்படின்னா மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அதையும் விட்டுட்டிங்க அப்படின்னா காலையில் 10:30க்குள்ளேயாவது அட்லீஸ்ட் குளிச்சிருங்க. 10 to 12 ராகு காலம் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். அடுத்து, இன்றைய தினம் நம்ம குளிக்கக்கூடிய நீரில் சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா மரிக்கொழுந்து அப்படிங்கிறது மிக மிக வாசம் தரக்கூடிய ஒரு பொருள். இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறவரே ஒரு வாசனை பிரியர். அவருக்கு இந்த மரிக்கொழுந்து ரொம்ப பிரியம். அது மட்டுமா, மதுரை மீனாட்சி அம்மன் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியவள் அல்லவா. இந்த மதுரையோடு மிக மிக தொடர்புடைய ஒரு நாள் அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமியை சொல்லலாம். அதனால் இன்றைய தினம் இந்த மரிக்கொழுந்து சிறிது இருந்தால் கூட போதும். அதை குளிக்கக்கூடிய நீரில் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி பொருட்களை போட்டு குளிக்க முடியல அப்படிங்கிறவங்க ஒரு செம்பு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் நான் சொல்லக்கூடிய பொருட்களை 3 பொருளோ 4 பொருளோ சேர்த்து அதை அப்படியே வச்சுருந்துட்டு ஒரு 1/2 hour விட்டுட்டு அதற்கு பிறகு குளிக்கக்கூடிய நீரில் சிறிது சிறிது சேர்த்துக்குங்க.
இப்போ சுக்கிர பகவானுக்கும் மதுரை மீனாட்சிக்கும் மிக பிரியமான இந்த மறிக்கொழுந்த தண்ணீரில் போட்டு இன்றைய தினம் குளிங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, வாசனை மிக்க பொருட்களில் சந்தனம் வந்து எல்லா தெய்வத்துக்கும் உரியது. இந்த சந்தனம் வந்து செல்வ வசியத்தை தரக்கூடியது. அதனால தான் கேரளாக்காரவங்க பாருங்க, நெத்தியில சிறிது சந்தனம் வைக்காம இருக்கவே மாட்டாங்க. இந்த சந்தனம் வந்து குளிக்கக்கூடிய நீர்ல இன்றைய தினம் கட்டாயமாக சேர்த்து குளிங்க. அடுத்ததாக நாம் சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் கல்லுப்பு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நாம் குளிக்கக்கூடிய நீரில் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பு, சால்ட் தெரப்பினே சொல்லுவாங்க. நம்ம தண்ணீரில் வந்து கல்லுப்பை போட்டு குளிக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் முற்றிலும் நீங்கும். அடுத்தது மஞ்சத்தூள். நம்ம வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையிறது அப்படின்னா திருமணம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த திருமணம் வந்து ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கும், திருமண தடை இருக்கும். அவங்கெல்லாம் வியாழக்கிழமை அன்னைக்கு தண்ணீரில் வந்து மஞ்சத்தூளை போட்டு குளித்தா திருமண தடை வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமண தடை இருக்கிறவங்க தான் இந்த மஞ்சத்தூளை போட்டு குளிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது மாதிரி விசேஷ நாட்களில் துளி மஞ்சத்தூளை நம்ம தண்ணீரில் கலந்து அதை குளிக்கிறதன் மூலம் நல்ல ஒரு நேர்மறை சக்தி நமக்கு கிடைக்கும். அடுத்தது பால். சிலர்லாம் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டத்தோடையே ஸ்ட்ரெஸ்ஸோடையே இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பாலை வந்து 1 லிட்ரு பால் ஊற்றணும், 1/2 லிட்ரு பால் ஊற்றணும்னு இல்லை, 1 ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா போதும். அதை குளிக்கிற நீரில் கலந்து குளிக்கிறதுனால அவங்களோட உடலும் மனதும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். மனசில் ஒரு நிம்மதியும் அமைதியும் நிலவும் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரனுக்கு மிக உகந்த ஒரு பொருள் அப்படின்னா பாலை சொல்லலாம். அதனால் இந்த பாலை வந்து குளிக்கிற நீரில் 1 ஸ்பூன் வந்து கலந்து குளிச்சிங்கன்னாவே போதும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையும் நீங்கும், பல்வேறு விதமான நோய்களையும் அது நீக்கும். அடுத்தது வேப்பிலை. பராசக்தியோட மறு உருவமே வேப்பிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அம்மனுக்கு உகந்த இந்த வேப்பிலையும் நம்ம அதில் போடுறோம். வேம்பு அப்படிங்கிறது அம்மன் கோவில்கள் அனைத்திலையும் நிச்சயம் இருக்கும். அடுத்தது எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாறு சும்மா கொஞ்சோண்டு, அதுவும் பால் மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் விட்டு அதையும் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண் திருஷ்டியால் ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். நிறைய மருத்துவ குணங்களும் அதில் இருக்குது. அடுத்தது பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தன்மை உடையது. இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணீரில் குளிக்கக்கூடிய நீரில் போட்டு குளித்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை ஈர்த்து பண வரவை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது வெட்டிவேர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பண வசியத்துக்காகவும் தாந்திரீக பொருளாகவும் பயன்படக்கூடியது இந்த வெட்டிவேர். நிறைய மருத்துவ குணங்கள் உடையது. வெட்டிவேரை எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா அபிஷேக நீரில் போட்டு வச்சு அந்த நீரை தான் சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அபிஷேக நீரால் வந்து வெட்டிவேரை போடும்போது அதனுடைய சக்தி அதிகமாகும், அந்த உரு ஏற்றுற மாதிரி. அதனால் நம்மளும் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள், பித்ரு சாபம், பித்ரு கடன் இதெல்லாம் விலகணும் அப்படின்னா இந்த வெட்டிவேரை வந்து பயன்படுத்துவோம். மீண்டும் அடுத்த காணொளியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.